கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாகம தியானம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அன்னாள் தன் பிள்ளையாகிய சாமுவேலை ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டு ஏலியிடம் வாக்குத்தத்தத்தின்படியே பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டிருக்கதாக சொல்லிவிட்டு அவள் ஆலயத்துக்குள் சென்று 2ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறா. ஜெபம் பண்ணும்போது அவர் கர்த்தரிடத்துல சொல்கிறாள், என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறா. கர்த்தரிடத்தில் அவள் பெற்ற நன்மைக்காக கர்த்தரை புகழ்ந்து, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, உம்மை அன்றி வேறே தேவன் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லைன்னு சந்தோஷத்தோடு சொல்கிறா. அவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறா, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்க, அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், என் தேவன் ஞானம் உள்ளவர், அவர் செய்கைகள் ஒவ்வொன்றும் யதார்த்தமாக இருக்கும் சொல்கிறா. பலவான்களினோட வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். அவளை பார்த்து நகைச்சாங்க இல்லையா, அவளை கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அந்த ஏக்கமும் சந்தோஷமும் இப்போ அவளுக்கு பிள்ளை பெற்ற அந்த சந்தோஷமும் சேர்ந்து அவர் கர்த்தருக்கு நன்மை பெற்றபடியாலே கர்த்தருக்கு நன்றி கூறி சந்தோஷத்தோட கர்த்தரை பற்றியும் ஜனங்களை பற்றியும் அவள் பேசுகிறா. அப்போ சொல்கிறா, கர்த்தரை நம்பினால் பசியாக இருக்கிறவர்கள் பசியாக இருக்க மாட்டாங்க, மலடியாக இருக்கிறவளும் 7 பிள்ளை பெறுவாள். கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு அன்னாள் புகழ்ந்து சொல்கிறா. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தரித்திரம் அடை செய்யவும் அவரால் முடியும், ஐஸ்வர்யம் அடை செய்யவும் அவரால் முடியும். அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, அவள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையது, அவர் அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள், தன்னோட பலத்தினால யாருமே மேற்கொள்ள முடியாது. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவங்க மேலே முழங்குவாராம். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களெல்லாம் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ஒரு ராஜாவுக்கு பலன் கொடுத்து அவர் அபிஷேகம் பண்ணுகிறவரை உயர்த்துவார் என்று சொல்லி துதிக்கிறா. பின்பு எல்கானா அன்னாள் எல்லாம் ராமாவில் இருக்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சாமுவேலாகிய பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். 12ஆம் வசனத்துலேருந்து ஏலியின் பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை சுத்தமாக தெரிஞ்சுக்கவே இல்லை, அவங்க கர்த்தரை அறியலை, பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க. ஏலியின் நிமித்தமாக ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியர்களால் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களை நடத்துகிற விதம் எப்படி இருந்துச்சுன்னா, யாராவது ஒரு பலியை செலுத்துகிற காலம் வரும்போது பலி செலுத்த வருவாங்க. அவங்க பலி செலுத்தும் போது இறைச்சி வெந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்கள் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையில் பிடிச்சிட்டு அந்த பலியை அவங்க எந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்களோ அந்த பாத்திரத்தில் குத்துறாங்க. குத்தி அந்த ஆயுதத்தில் வர்றதெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க. அப்போ சீரோலேருந்து வர எல்லா இஸ்ரவேலருக்கெலாம் இது பிடிக்கல. எல்லாருக்குமே அவங்க அப்படி தான் செஞ்சாங்க. எந்த இஸ்ரவேலருக்கும் அது பிடிக்கல. கொழுப்பை தகனிக்க வேண்டியது போல் அந்த காலத்தில் பலியிடும்போது கொழுப்பை தகனிப்பாங்களாம். கொழுப்பை தகனிக்கிறதுக்காக பலி செலுத்துகிறவங்க தகனிக்க வச்சுருக்கும்போது ஆசாரியனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேலைக்காரர்கள், எங்களுக்கு பொரிச்ச கறி வேண்டாம், பச்சை அரிசி தான் வேணும், அதனால நீ கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இது அங்கே இருக்க இஸ்ரவேல் மக்களுக்கு, பலி செலுத்த வர மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பலி செலுத்த வந்த மக்கள் சொல்கிறாங்க, முதல்ல கொழுப்பை தகனிச்சிட்டோம், அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, இப்பொழுது கூட, இல்லைன்னா நான் பலவந்தமாக எடுத்துப்பேன். இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. கர்த்தருக்கு மனுஷங்க பலி செலுத்துறதே அவங்களுக்கு வெறுப்பாக மாறுற அளவுக்கு அந்த வாலிபர்கள் நடந்துக்கிட்டாங்க. 12லேருந்து 17 வரைக்கும் ஏலியின் பிள்ளைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலிருந்து சாமுவேல் என்ற பிள்ளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
சாமுவேல்ன்ற பிள்ளை வந்து சணல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அவனோட தாய் அன்னாள் குழந்தைய விட்டுட்டு போனான் இல்லையா, அவள் வருஷந்தோறும் பலி செலுத்த ஆலயத்துக்கு வருவாள். வரும்போது தன்னோட புருஷனையும் கூட்டிகிட்டு வருவாள். அவங்க குடும்பமாக தான் வருவாங்க. வரும்போது அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைச்சிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுக்குறா. ஏலி வந்து வரும்போதெல்லாம் பார்க்குறான். வருஷம் வரும்போது அவள் சட்டை தைச்சிட்டு வந்து கொடுப்பா. ஏலி வந்து எல்கானாவையும் அண்ணாலையும் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஸ்திரீ வந்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக இந்த குழந்தைய சாமுவேல் என்ற குழந்தைய கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக உனக்கு எல்கானா கிட்ட சொல்கிறார், உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. அவரோட அவர் ஆசீர்வச்சதின்படியே கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்து அவள் மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறா. 3 குமாரரையும் 2 குமாரத்தைகளையும் பெற்றாள். அப்புறம் சாமுவேல் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். கர்த்தருடைய சந்நிதியில் சாமுவேல் ரொம்ப அழகாக வளர்றான். ஏலிக்கு ரொம்ப வயசாகிடுது. ஏலி வயசாகி இருக்கும்போது அவன் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, அவனோட பிள்ளைகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் அவன் கேள்விப்படுறான். அதனால் அவங்க பிள்ளைங்களை நோக்கி அவன் சொல்கிறான், நான் கேள்விப்படுற இந்த காரியங்கள் என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உன்னோட பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறனே, என் பிள்ளைகளே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு ஆசாரியர்களான நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களே. நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க வேற கர்த்தர் வந்து சித்தமாக இருக்கிறான்னு சொல்லியும் அவன் சொல்கிறான். ஆனாலும் அவனோட பிள்ளைகள் வந்து அவனோட பேச்சை கேட்கல. இதுக்கு நடுவில் சாமுவேல் அழகாக வளர்ந்து பெரியவனாக இருக்கிறான். அவன் வந்து எல்லா மனுஷருக்கும் பிரியமாகவும் நடந்துக்கிறான். சாமுவேலை கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போது தேவனுடைய மனுஷன் வந்து ஏலிக்கிட்ட சொல்கிறான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் யோபத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பணிகளை எல்லாம் கொடுக்கலையா? என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் ஏன் உதைக்கிறீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களுக்கு ஒழுக்க பண்ணுறதுக்கு நீ என்ன பார்க்கிலும் உன் பிள்ளைங்களை வந்து ரொம்ப அதிகமாக மதிக்கிறியே, ஏன்? நீ உன் பிள்ளைகளை அதிகமாக மதிக்கிற, சரி நான் சொல்கிறேன். ஆகையால் நான் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருந்தேன். ஆனால் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனஈனப்படுத்துவா என்று கர்த்தர் சொல்கிறார். கனஈனப்படுத்துவார், என்ன அசட்டை பண்ணுவேன்னா நான் கனஈனப்படுவார்கள் கண்டிப்பாக அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, உன்னோட வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டான். உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை நீ காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டாங்க, வயசானவங்களும் இருக்க மாட்டாங்க. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலம் ஆக்காதவர்களோ நீ தேடி பார்த்தாலும் கிடைக்காது. உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் உனக்கே கஷ்டமாக இருக்கும். உன்னோட வம்சத்தில் இருக்க எல்லாருமே வந்து வாழ வயதில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்கிறாருன்னா, ஒப்பினி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள்னு சொல்கிறாரு என்று சொல்லிட்டு மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எலும்பு பண்ணி
அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியின் குடும்பத்தாருக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து, அவர் நியமித்த ஆசாரியனிடத்தில் வந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இப்படி சொல்லி 2ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. ஆமென்.